ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான் உங்கள் பேக். இன்னைக்கு வீடியோவில் சதுரம்ங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் சதுரம் இந்த படத்தை சித்தார்த் பரதன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு எரோட்டிக் த்ரில்லர் ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ரோஷன் மேத்யூ, ஆலன் சார், சசிகா இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, இந்த படத்தில் ஆலன் சாருக்கு 45 வயசு ஆகுது. அவர் வந்து 25 வயசு பொண்ணான சசிகாவை கல்யாணம் பண்ணிட்டு வராரு. ஆலன் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா ஃபாரினில் இருக்காங்க. ஒரு இன்சிடென்ட்னால ஆலன் சார் படுத்த படுக்கையாகிறாரு. அவரை பார்த்துக்கிறதுக்காக ஹோம் நர்ஸாக ரோஷன் மேத்யூ வராரு. ரோஷன் மேத்யூவுக்கும் சசிகாவுக்கும் ஒரு அஃபேர் ஏற்படுது. ஒரு ஸ்டேஜில் ஆலன் சாரை பார்க்கறதுக்காக அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஃபாரின்லேருந்து வரப்போகிறதா சொல்கிறாங்க. உடனே சசிகா என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க வந்துட்டாங்கனாக்கா சொத்து எல்லாமே அவங்களுக்கு போயிடும், நான் நடுத்தருக்கு வந்துடுவேன், அவங்க வரதுக்கு முன்னாடியே ஆலன் சாரை போட்டு தள்ளிட்டு சொத்தெல்லாம் என் பேருக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க பிளான் போட்ட மாதிரியே ஆலன் சாரை போட்டு தள்ளினாங்களா இல்லையா, சொத்தெல்லாம் மாற்றினாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 28 minutes ஓடுது. இந்த படம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இந்த படம் வந்து 18+ மூவி. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. அதனால் 18 வயசு மேலே உள்ளவங்க பாருங்கள். ஃபேமிலியோட இந்த படத்தை பார்த்துடாதீங்க, தர்ம சங்கடம் ஆகிடும். ஆனால் தனியாக இருக்கும்போது இந்த படத்தை பாருங்கள். பொதுவாகவே மலையாள படம்னாக்கா மேக்கிங் பண்ணிடுவாங்க. அதே போல் இந்த படத்துலேயும் மேக்கிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவாகவே மலையாளத்தில் 2 மணி நேரம் படம்னாக்கா 1.25 மணி நேரம் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் தான் காட்டுவாங்க. லாஸ்ட்டு 45 மினிட்ஸ் கதைக்குள்ளே போய் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் போட்டு சூப்பராக படத்தை முடிச்சிருவாங்க. அதே போல் இந்த படத்துலையும் டே டு டே லைஃப்லாம் காட்டுறாங்க. லாஸ்ட்டு ட்விஸ்ட்டெல்லாம் காட்டுறாங்க. ட்விஸ்ட்டு வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல, ஒரு தாக்கத்தை ஏற்படல. இதுதான் ட்விஸ்ட்டா, இதுதான் எனக்கு தெரியுமே, படத்தில் வந்து அடுத்து இந்த சீன் தான் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி போச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், இதுதான் கிளைமேக்ஸாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே தான் கிளைமேக்ஸாக வச்சுருக்காங்க. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல இந்த படம். இந்த படத்தில் ரோஷன் மேத்யூ ஹோம் நர்ஸாக ஆக்டிங் இருப்பார். பொதுவாகவே நர்ஸ்னாலே வந்து ரொம்ப அன்பாக பார்த்துப்பாங்க பேஷண்ட்டை. அதே போல் அவரும் ஆலன் சார் ரொம்ப நல்லா பாதுகாப்பாக பார்த்துட்டு இருப்பார். ஒரு நாள் ஆலன் சாருக்கு இருமல் வரும். அப்போ டானிக் குடுக்கலான்னு சொல்லிட்டு வாயில் ஊற்றுவார். அப்போ ஆலன் சார் வந்து ஹீரோ மூஞ்சிலே துப்பிடுவார் டானிக்கை. உடனே கோவமாகி தலாவணி எடுத்து அவர் மூஞ்சில் போட்டு அடைச்சி கொலை பண்ண பார்ப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நினச்சாரு தெரியல, அதை விட்டுருவார். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நான் மன்னிச்சிருங்க அங்கிள், நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பார்த்துப்பாரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சசிகாவோட ஒரு அஃபேர் ஏற்படும். அவரோட ஆக்டிங் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. அடுத்து சசிகா படத்தோட ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து 25 வயசு, ஆனால் 45 வயசு ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணுற மாரி சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் அவங்க ரொம்ப பிடிச்சி தான் அந்த கல்யாணத்தை பண்ணிப்பாங்க. ஆலன் சார் கூட ரொம்ப நல்லாவே க்ளோஸாக இருப்பாங்க. பட் வந்து ஆலன் சார் வந்து ரொம்ப ரூடாக நடந்துப்பார், அடிப்பார், உதைப்பார். அந்த மாதிரி ரொம்ப ரூடாக நடந்துப்பார். ஆலன் சார் படுத்த படுக்கையானோடனே சசிகா வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க, வெளில ஷாப்பிங் போவாங்க, ரோஷன் மேத்யூவோட இன்டிமேட்டாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆலன் சார் படுத்த படுக்கையானோடனே அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமானாக்கா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு வந்து எரோட்டிக் மூவிஸ் பிடிக்கும், 18+ மூவி பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஓடிடியில் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 28 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. தயவுசெய்து 18 வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.